அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேரு ஸ்ரீனிஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஸோ முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஸ்வர்ணமாலா பத்ரி மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய நன்றிகள். என்னை அழைத்த பழனியப்பன் சாருக்கு ரொம்ப நன்றி. நம்ம லா ஆஃப் அக்செப்டன்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். ஸோ லா ஆஃப் அக்செப்டன்ஸ் என்ன பார்த்தோம்? நம்ம எப்போ நம்ம நம்மளை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணா நம்மளுடைய லைஃப்ல என்ன நடக்கும், நமக்கு அந்த எப்படி நம்ம ஹாப்பியா இருப்போம் நம்ம லைஃப்ல அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அக்செப்டன்ஸ் அண்ணா எது நடந்தாலுமே ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிட்டு அது அவேர்னஸோட நம்ம இருந்து ஓகே இது அப்படின்ட்டு நம்ம மூவ் ஆன் ஆனா நம்மளுடைய லைஃப் ஹாப்பியா இருக்கும். பாஸ்ட்லயே உக்காந்து நம்ம அட்டாச்மெண்டோட இருந்தோம் அப்படின்னா, பயத்தோடயே இருந்தோம் அப்படின்னா, அந்த பாஸ்ட் அந்த கடந்த காலத்தையே நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஃபார்வர்ட் முன்னுக்கு போக முடியாது. அதை தாண்டி அந்த அட்டைப்பூச்சி எப்படி அதை விட்டு இந்த உலகத்தை பார்க்க போகுதோ அதே மாதிரி நம்ம எதையெல்லாம் நம்ம ஆஹ் ஒட்டிக்கிட்டே இருக்கிறோமோ, ஏதாவது ஒரு விஷயம், அது பாஸ்டா இருக்கலாம், அது நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், பயமா இருக்கலாம், அதை எப்போ நாம விட்டு நம்ம வெளியில வரோமோ நம்மளுடைய லைஃபும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மாஸ்டர்ஸ். ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ நமக்கு நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களோட நம்ம எல்லாரையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவன்னா எனக்கு பிடிக்கல, இவளை எனக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆகாது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்த்து எல்லாரையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப அவங்கள பிடிக்கலையா, நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஹாய் பாய், அந்த மாதிரி இருக்கணும் மாஸ்டர்ஸ். ஓவரா அட்டாச்மெண்ட் யார் கூடயும், பத்ரிஜி சார் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க மத்திய மார்க்கம் அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு வேலையோ அதிகமா ஓவரா இருக்கக்கூடாது. அதுக்கு அப்படின்ட்டு இல்லாமலையும் இருக்கக்கூடாது. மத்திய மார்க்கத்துல நம்ம இருக்கணும். நம்மளுடைய என்ன ஸ்லோகனே மத்திய மார்க்கம் அப்படின்றது மாஸ்டர்ஸ். இப்போ இப்ப ரிஷிகள் எல்லாம் பாருங்க, எல்லாம் இந்த சம்சார வாழ்க்கை விட்டு போய் தியானம் செய்யறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு தியானம் செய்யாம இருக்கிறதும் தப்பு. நாம இந்த சம்சார வாழ்க்கையிலேயே நம்ம தியானம் அப்படின்றது பண்ணணும். இந்த பிசிக்கல், இந்த பௌதிக வாழ்க்கையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், ஆன்மீக வாழ்க்கையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எதையும் ஃபுல்லா விடக்கூடாது, எதுலயும் ஃபுல்லா அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய இந்த வாழ்க்கை, நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அவங்கள பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். எப்ப நம்ம அக்செப்ட் பண்ண கத்துக்கிறோமோ நம்மளுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அக்செப்ட்னா என்ன? நான் சொன்ன மாதிரி யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நோ ஜட்ஜ்மெண்ட், நோ ரெசிஸ்டன்ஸ். நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மன்னிக்கிற குணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். நம்மளையும் நம்ம மன்னிக்கணும், மத்தவங்க யாரு என்ன செஞ்சாலுமே நம்ம மன்னித்து விடணும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிறது இது, நாம அப்படின்றது ஒரு உலகம். நமக்குள்ள இந்த உலகத்தை விட எத்தனையோ அளவு பெருசு நம்ம இந்த உடல் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த வெளி உலகம் நம்மளை தவிர்த்து இருக்கிறது எல்லாமே வெளி உலகம் இல்லையா மாஸ்டர்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்குள்ள நாம பயணம் அப்படின்றது செய்யணும்.
நமக்குள்ள நாம எப்படி பயணம் செய்றது? அதுதான் தியானம். தியானத்துல பாருங்க, நம்ம இந்த வெளி உலகத்துல அட்டாச்மென்ட்டோட விட்டுட்டு, நமக்குள்ள நாம வந்து இருப்போம். நமக்கு இப்போ நம்மளுடைய உடல்ல இப்போ வெளி அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ கண்ணு, காது, மூக்கு, கை, கால் இது எல்லாமே வெளியில இருக்கிற பாடி பார்ட்ஸ். உள்ள எல்லாமே ஹார்ட்டா இருக்கலாம், லங்ஸா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், ஸ்மால் இன்டெஸ்டைன், பிரெயின் இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸ் இல்லையா? ஆனா, நமக்கு இந்த மூச்சு நம்ம இப்ப தியானம் எப்படி பண்றோம்? உள்ள போற மூச்சு, வெளியில வர மூச்ச மட்டும் தானே கவனிக்கிறோம். ஏன் அந்த மூச்சுக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் அப்டின்னா, அந்த மூச்சு மட்டும் தான் நமக்குள்ளயும் போகுது, வெளிலயும் வருது. நம்ம பாடிக்குள்ளயும் போகுது, வெளிலயும் வருது. அத நாம வந்து அப்சர்வ் பண்ணோம்னா, அத வந்து நாம வந்து என்ன சொல்றது? கான்சன்ட்ரேட் பண்ணி அத நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு உள்ள இருக்கிற எல்லா பிளாக்ஸும் கிளியர் ஆகும். பிரீத்திங் இஸ் த ஓன்லி வே நம்ம இன்னர் பாடியும் அவுட்டர் பாடியும் கனெக்ட் பண்றது. ஸோ அதனாலதான் இந்த மூச்சு அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். ஏன்னா இப்ப நமக்கு 7 சக்கரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் அந்த மாதிரி. இந்த இதுல வந்து யார் ஒருத்தர் வந்து என்ன சொல்றது? அதையே ஒட்டி இருக்கிறாங்களோ, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன தாண்டி அவங்க வராம இருக்கிறாங்களோ, அவங்க இன்னும் மூலாதார சக்கரத்திலே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப மூலாதார சக்கரம் அப்படின்னா, எர்த் எலிமெண்ட், பூமி தத்துவம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பூமி அப்படின்னா எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? அது அதனுடைய ஷேப் சேஞ்ச் ஆகுமா? அது அது எப்பவுமே ஸ்டிஃப்பா இருக்கும். அவ்ளோ ஃப்ளெக்சிபிளா இருக்காது. அது மூவ்மெண்ட் இருக்காது. ஐ மீன் இப்போ ஸ்பாஞ்ச் அப்படின்னா இந்த பிரஸ் பண்ணா பிரஸ் ஆகும், இதாகும். அதே அந்த நம்மளுடைய பூமி எப்படி இருக்கும்? ரொம்ப கெட்டியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? ஸ்டிஃப்னஸோட. அது எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை வந்து இந்த பூமி தத்துவத்தை கம்பேர் பண்ணுவாங்க. யார் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸா எனக்கு இதுதான், நான் வந்து மாத்திக்க மாட்டேன், எனக்கு இதுதான் அப்படின்ட்டு அடம் பிடிச்சு இருப்பாங்க பாருங்க. அவங்க ஸ்டிஃபா இருக்கிறாங்களோ அவங்கதான், அவங்க எல்லாருமே மூலாதார சக்கரத்துல கீழே வருவாங்க மாஸ்டர்ஸ். எப்போ நம்ம மூலாதார சக்கரத்துல இருக்கிறோமோ நமக்கு இந்த பௌதிக கோரிக்கைகள் அதிகமா இருக்கும். என்ன பௌதிக கோரிக்கைகள்? இன்னும் நான் வந்து என்ன சொல்றது, டூருக்கு போகணும், அங்க இன்னும் நான் இந்த உலகத்தை சுத்தணும், இன்னும் நான் இப்போ ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலுமே இன்னும் புதுசு புதுசா எனக்கு வந்து துணி தேவை. எவ்வளவுதான் இருந்தாலுமே எனக்கு இன்னும் தேவை, இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த பௌதிக உடலுக்கு என்ன மாதிரி வேணுமோ எல்லாமே இப்ப நீங்க வேணுமானா பார்க்கலாம். அதிகமா இந்த மேக்கப் போடுறவங்க, இந்த ஒவ்வொரு இந்த பௌதிக உடலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறவங்க, அவங்க எல்லாருமே மூலாதார சக்கரத்துல இருப்பாங்க மாஸ்டர்ஸ். யார் நான் அதுக்காக மேக்கப் போடக்கூடாது, புது ட்ரெஸ் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் இல்ல. நமக்கு தேவையா பர்பஸ் இருந்தா நம்ம வந்து வாங்குவோம். சில பேர் வந்து யூஸ் இருக்கோ இல்லையோ, பர்பஸ் இருக்கோ இல்லையோ வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து வேஸ்ட் இல்லையா? இந்த பௌத்திக உடலுக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறவங்க வந்து அடுத்து எப்படி ஸ்டிஃப்னஸா இருக்கும் ஸ்டேஜ்ல இருக்க ரொம்ப கஷ்டம் மாஸ்டர்ஸ். ஏன்னா மெடிடேஷனால மட்டும்தான் முடியும். அங்க வந்து நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ வந்து உனக்கு மார்ப்பு தேவை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட், நீர் தத்துவம்.
அங்கதான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ் அங்க எல்லாமே அங்க இருக்கும் மாஸ்டர்ஸ். அத பேஸ் பண்ணி தான். இப்போ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய எமோஷன் ஆகட்டும், நம்ம நெனச்சா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ தண்ணி எப்படி இப்போ பாட்டில்ல ஊத்துனா ஒரு ஷேப் வரும். அதுக்கு ஷேப் அ நமக்கு தெரியும். எக்ஸாக்ட் ஷேப் அப்படின்றது இல்ல. ஸ்மெல் இல்ல. எதுவுமே டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ் அப்படின்ட்டு. ஷேப்லெஸ் எல்லாமே. இப்ப எதுல நம்ம ஊத்துனா, ஒரு குடத்துல ஊத்துனா அந்த குடம் ஷேப் வரும். பாட்டில்ல ஊத்துனா பாட்டில் ஷேப் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ சுவாதிஷ்டான சக்கர இருக்கிற அந்த பெர்சன்ஸ் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அட்ஜஸ்ட்மென்ட் நேச்சர் அப்படின்றது இருக்கும். எங்க போனாலுமே நெறைய பேருக்கு வந்து எனக்கு என்ன சொல்றது, இப்போ மெடிடேஷனுக்கும் வர்றவங்க நெறைய பேரு எனக்கு பெட் இருந்தா தான் நான் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி சேர் இருந்தா தான் என்னால முடியும். எனக்கு அங்க உக்காந்தா தான் தியானம் அ நல்லா செட் ஆகும். இது எல்லாமே மூலாதார சக்கரம். எங்க இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நேச்சர் வந்து சுவாதிஷ்டான சக்கரம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல வந்து நம்மள நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸி. மூலாதார சக்கரத்த கம்பேர் பண்ணும்போது, சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஈஸி. ஏன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்படி அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னா, ஓகே நான் வந்து இங்க தப்பு பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எனக்கு வந்து வந்துட்டுருக்கு. நான் வந்து பாசிட்டிவா மாத்திக்கணும். அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணும்போது, நம்மளுடைய தாட்ஸா இருக்கட்டும், ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் தாட் வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். பாசிட்டிவ்ன்னா, இப்போ ஹேப்பியா எடுத்துக்கோங்க. நமக்கு ஏதாவது எப்படி மேம் இப்ப ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அப்பயும் நான் எப்படி பாசிட்டிவா இருக்க முடியும் அப்படின்னா, எஸ் கஷ்டம் வந்தாலுமே அதோட அட்டாச்சா இருக்கக்கூடாது. அதோட எப்பவுமே அ ஒ ஏதோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 1/2 மணி நேரமோ அத வந்து நெனச்சு மறுபடியும் நம்மளுடைய நார்மல் லைஃப்க்கு வரணும். இன்னும் அது என்ன சொல்றது? மந்த்ஸ் டுகெதர், டேஸ் டுகெதர் நம்ம அதையே அட்டாச்மென்ட்டோட இருந்தோம் அப்டின்னா, அதையே நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப அதுதான் மூலாதார சக்கரத்திலே இருக்கிறோம் நாம அப்டின்ட்டு. இன்னும் மூவ் ஆன் ஆகல. அக்செப்டன்ஸ் அங்க பண்ணல அப்படின்ட்டு அர்த்தம். எப்போ நம்ம வந்து சப்போஸ் இப்போ கஷ்டம் வந்திருக்கு இல்லையா மேம் என்னால எப்படி மூவ் ஆன் ஆகுறது அப்படின்னா, இப்போ இத்தனை வருஷமா நம்ம லைஃப்ல ஒரு 10 இன்சிடென்ட் ஆவது நமக்கு சந்தோஷம் குடுக்குற மாதிரி இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா? அந்த இன்சிடென்ட்ட வந்து நாம நெனச்சு பார்க்கணும். தாட்ஸ்ல வந்து நம்ம நெனச்சு பார்க்கணும். அத நெனச்சு பார்க்கும்போது, நமக்கு நடந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதையெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அ இருக்கிறவங்க, எப்படி நான் சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளால அ என்ன சொல்றது? தெரியணும் அப்படின்னா, நாம் இது வந்து செல்ஃப் செக் தான் மாஸ்டர்ஸ். நாம தான் செக் பண்ணிக்கணும். யாரும் நம்மள வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா, நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஸோ, ஏதாவது ஒரு கஷ்டமோ, துக்கமோ, பயமோ வந்துச்சு அப்படின்னா, நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நெனைச்சோம் அப்படின்னா, நம்மளால அதுலருந்து சீக்கிரமா வெளில வர முடியும். இப்போ ஒருத்தர் மேல நமக்கு கோவமே இருக்கலாம். அவங்க நெறைய பேர் நம்ம பாருங்க 100 இப்போ 90% அவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க. 10% நமக்கு கெட்டது பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் என்ன அந்த 10% மட்டும் தான் எடுத்துப்போம். பாரு அவன் வந்து இந்த மாதிரி செஞ்சான், அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அத விட்டுட்டு நம்ம அந்த 90% அவன் நல்லதும் பண்ணியிருக்கான் இல்லையா? அத எடுத்து நம்ம பார்க்குற விதம், கண்ணோட்டம் வந்து நம்ம மாத்திக்கணும்.
அப்போ கண்ணோட்டம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, அப்பதான் அதுதான் அக்செப்டன்ஸ். அங்க வந்து அவன வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அவன் வந்து தப்பு செஞ்சான் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அவன ரெசிஸ்டும் பண்ண மாட்டோம். அவ்ளோ நல்லது பண்ணியிருக்கான் இல்லையா? லெட் ஹிம் டூ அப்படின்ட்டு நம்ம டேக் இட் ஈஸி பாலிசில பாருங்க. இதுல எல்லாமே வரும். டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னா, எது நடந்தாலுமே நம் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அவன் ரொம்ப தீங்கு செய்றான்னா, அதே ஹாய், பாய். அவன் என்னன்னா என்ன? அதுக்குன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விலகியும் இருக்கக்கூடாது. பேசுறாங்களா? பேசணும். இல்லையா? இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டு அத ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளால மூவ் ஆன் ஆக முடியும் மாஸ்டர்ஸ். ஏன்னா, இந்த என்ன சொல்றது? மூலாதார சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்த இதுக்கு போறது. நாம எந்த இதுல இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளால மட்டும் தான் அ செல்ஃப் செக் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். அடுத்தது வந்து 3வது சக்கரம் மணிப்பூரக சக்கரம். அங்க தான் இந்த மாயா அப்படின்றது கிரியேட் ஆகும். நம்ம நெனைப்போம், ஐயோ! இந்த ஒரு 40 டேஸ் இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து அக்செப்டன்ஸ்ல நான் வந்து இருக்கணும். தியானம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம நெனைப்போம். ஆனாலும் இந்த அ பௌதிக பிரபஞ்சம் அப்படின்னாலே மாயா பிரபஞ்சம் இல்லையா? இதுக்குள்ள வந்த உடனே நமக்கு நார்மல் லைஃப் வந்துரும் நமக்கு. எல்லாமே மறந்து போயிடுவோம். எல்லாமே அ நார்மலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதுதான் இந்த மாயா 3 மணிப்பூரக சக்கரம். அந்த மணிப்பூரக சக்கரம் தான் இப்போ வெளியில வந்த உடனே அதுதான் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கும். நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரம். இப்போ இந்த ஒரு புக்க பார்த்த உடனே, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நமக்கு செகண்ட் சுவாதிஷ்டான சக்கரத்துல தெரியும். அந்த புக்க பார்த்த உடனே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறது வந்து இந்த மணிப்பூரக சக்கரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கும். என்ன பார்த்த உடனே நம்ம ந நம்மளுடைய ஃபீலிங்கே நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? அந்த ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறது மணிப்பூரக சக்கரத்துல தான். ஸோ, அத நம்ம எந்த விதத்துல ஏத்துக்கிறோமோ, இப்ப பாருங்க ஒரு மாமியார், மருமகளே இருப்பாங்க. ஆ இப் அவங்கள வந்து நம்ம எப்பவுமே நெகட்டிவ் ரோல்லயே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ் தான் நடக்கும். நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெறைய பேரு ஒருத்தர பார்த்த உடனே எனக்கு இரிட்டேஷன் வரும் மேம். அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஆகாது. சில பேர பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சரா, எவ்ளோ அன்பா தோணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது இந்த மணிப்பூரக சக்கரம் தான். ஸோ அங்க அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குடுக்கும். ஏன்னா, நம்ம பார்த்த உடனே நமக்கு தோன்ற விஷயம் வந்து அவங்க செஞ்ச நெகட்டிவ் மட்டும் தான் நமக்கு வருமே தவிர, ஏன் பாசிட்டிவ் வராது? ஸோ அங்க தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுடைய இப்ப அந்த மாமியார் மருமகளே சொல்லும்போது, நம்மளுடைய மருமகள் எவ்ளோ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. மாமியார் நமக்கு எவ்ளோ நல்லது பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு எல்லா மன அ வ அ வீட்லயும் வர சகஜமான இதுதான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அவங்க நமக்காக என்ன நல்லது செஞ்சிருக்காங்க, அத வந்து நம்ம எடுத்துக்கணும். அத எடுத்துட்டு நம்ம போனோம்னா, வீட்ல சண்டை அப்படின்றதே வராது. எந்த ஒரு என்ன சொல்றது, கிளாஷஸ் அப்படின்றது இருக்காது மாஸ்டர்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து சரண்டர் ஆகணும். சரண்டர்ன்னா என்ன? இந்த பிரசன்ட் மொமெண்ட். ஆ பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது தான் சரண்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரசன்ட் மொமெண்ட்னா என்ன? அவேர்னஸோட இருக்கிறது. அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னா நம்ம, ஓகே இது நான் தான் இது வந்து ஆ இது எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது என்னுடைய லைஃப். இது நான் தான் கிரியேட் பண்ணது அப்படின்ட்டு நம்ம எப்போ நம்ம அக்செப்ட் பண்ண கத்துக்கிறோமோ, அந்த 3வது சக்கரத்திலிருந்து 2வது சக்கரம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஐ மீன் ஹேப்பியா ஃபீலிங்ஸ் ஆகும். எப்போ நமக்கு ஹேப்பி ஃபீலிங், எமோஷன்ஸ், தாட்ஸ் இருக்கோ, இந்த பௌதிக அ லைஃப் இந்த அ என்ன சொல்றது? இந்த நம்மளுடைய லைஃப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் மூலாதார சக்கரம். இந்த பிசிக்கல் லைஃப். அங்க வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். இது எல்லாமே நம்மளுடைய கையில தான் இருக்கு மாஸ்டர்ஸ்.
இது 3 இந்த லா ஆஃப் அக்செப்டன்ஸ்ல இந்த 3 சக்கரத்திலயும் வேலை செய்யும் மாஸ்டர்ஸ். எப்போ நம்ம வந்து அ எந்த சிச்சுவேஷன் இருந்தாலுமே நல்லதா என்ன சொல்றது? அதுல ஓன்லி அ அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, பாசிட்டிவ் இருந்தாலும், நெகட்டிவ் இருந்தாலும், ஓகே இது நான் தான் இத வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு நாம நெனச்சு நெனச்சோம் அப்படின்னா, அங்க ஃபீலிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இது நான் தான் என்னுடைய லைஃப்ல எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது என்னால தான். வேற யாராலயும் இல்ல. அப்படின்ட்டு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும்? யார் மேலயும் கோபம், துவேஷம், ஈகோ அப்படின்றது இருக்காது இல்லையா? ஹாப்பியா போகும் இந்த பிசிக்கல் லைஃப். அதுதான் மூலாதார சக்கரம். அது பிசிக்கல் லைஃப் எல்லாமே நமக்கு ஸ்மூத்தா, ஹாப்பியா ஒரு பிளசன்ட்டா போகும் மாஸ்டர்ஸ். இது எல்லாத்துக்குமே நாம அக்செப்ட் பண்ணணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அக்செப்ட், அக்செப்ட் தான். அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, அங்க நம்ம ஜட்ஜ்மென்ட்டே பண்ண மாட்டோம். யாரையும் ஒதுக்கியும் வைக்க மாட்டோம். ஸோ நமக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸும் வராது. நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸும் இந்த பிசிக்கல் லைஃப்ல கிரியேட் ஆகாது. அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆ பண்ணலன்னா அது எல்லாமே. அக்செப்ட் பண்ணோம்னா, நமக்கு ஓ ஏத்துக்கிறது தான். அவங்க எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஏத்துப்போம். அப்போ நம்மளுடைய ஃபீலிங், எமோஷன் எல்லாமே பாசிட்டிவ்லயே இருக்கும். நமக்கு இந்த பிசிக்கல் லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவ் சிச்சுவேஷன்ஸே நடக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே தியானம் மட்டும் தான் காரணம். தியானம் செஞ்சா தான் இது எல்லாமே நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண நமக்கு சக்தி வரும் மாஸ்டர்ஸ். ஸோ ஆ ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இந்த செஷன் குடுத்ததுக்கு. தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.